அன்பானவர்களே, நாம் தினமும் சொல்வது, தவறாமல் கோவிலுக்கு பக்தியோடு வருகின்றவர்கள் பலன் பெற்று கொண்டே இருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு தெரியாமலேயே அந்த பலன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் ஆழமாக நம்புங்கள். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இவ்வாறு வருகின்ற போது நமக்கு இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது, அதற்கு பிறகு மறைவுரை வழங்கப்படுகிறது. இதன் வழியாக நான் எப்படி இருக்கின்றேன், எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய உறவு மற்றவர்களோடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, அதை எனது பலகீனத்தினால் செய்ய முடியாத போது, ஆண்டவரே உமது அருள் துணையால் எனக்கு வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக தந்தருளும் என்று ஜெபிக்க இது நம்மை தூண்டுகின்றது. இன்றைய முதல் மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால், அந்த ஆகாசு என்ற மன்னன், ஆகாபு இல்லை, ஆகாசு என்ற மன்னன், அவன் யூத அரசராக இருக்கின்றான், யூதா நாட்டு அரசன். இவனை எதிர்த்து சிரியா நாட்டு அரசன் ரெட்சின், இஸ்ரேல் நாட்டு அரசன் பெக்கா, இவர்கள் இருவரும் படையெடுத்து வருகின்றார்கள் என்று தெரிந்த உடனே, அந்த செய்தியை கேட்டவுடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அந்த நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைகழிக்கப்பட்டன. ஒரு சில நேரத்தில் நமக்கு நன்றாக சிந்தித்து பார்த்தால் நடக்கின்ற நிகழ்வுகள், ஐயோ நம்மை அழித்துவிடப் போகிறது, இதோடு இந்த நபர் ஒழிந்துவிடப் போகின்றார், இவர் எனவே தலை தூக்க மாட்டார் என்ற அளவில் பல நிகழ்வுகள் திட்டம் தீட்டி நடத்தப்படலாம். ஆனால் அப்படி நடத்தப்படுகிறதா? அந்த செய்தியை கேட்டு நீ அலைகழிக்கப்படுகிறாயா? அபயம் தேட வேண்டிய ஒரே இடம் ஆண்டவர்தான், கடவுள்தான். எனவே இப்படி அவர் அந்த ஆகாச மன்னன் மனம் தளர்ந்திருக்கின்ற போது, அவனுடைய மக்களும் மனம் தளர்ந்திருக்கின்ற போது, கடவுள் சரியாக ஏசாயாவை அனுப்புகின்றார். இந்த அனுப்புதல் எல்லாம் உண்மையா? சூசேப்பருக்கு வானதூதர் வந்தாரா? அன்னை மரியாளுக்கு வானதூதர் வந்தாரா? இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கலாம். வந்தார் என்பதற்கு அனுப்புகின்ற அந்த தூதுவர் எப்படியெல்லாம் செயல்படுகின்றார் என்பதை இது தெளிவாக சொல்லுகிறது. எப்படி நீ உன் மகன் ஜெயார் யாசியை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாயை சந்திப்பாயாக. ஆகாச மன்னனை சந்திக்க வேண்டும். எந்த இடத்தில்? வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை சந்திப்பாய். இந்த தெருவில் இந்த கடைசியில் போனீன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆகாசம் இருப்பார், நீ போய் சந்திக்கலாம். இதுதான் நாம் ஒவ்வொருடைய அசைவுகளும் ஆண்டவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நாம் எடுக்கின்ற நல்ல முயற்சியாக இருக்கட்டும், நாம் எடுக்கின்ற தீய முயற்சியாக இருக்கட்டும், அது பலம் வாய்ந்த தீயவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்கின்ற முயற்சியாக இருக்கட்டும். எனவே இங்கே ஒரு அரசன், அவனுக்கு எதிராக 2 பேர். அப்படி இருக்கின்ற போது கூட நீ கவலைப்படாதே என்று அவருக்கு மறுமொழி சொல்லி, நீ அமைதியாயிரு. இந்த அமைதியாயிரு. அவர்களை எப்படி ஆக்குவேன்? புகைந்து கொண்டிருக்கின்ற 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள், அணைந்து போன கொள்ளிக்கட்டை, அதிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். அவர்கள் அழிக்கப்படுவது உண்மை. அவர்களை நடுநடுங்க செய்வேன், அவர்களை திட்டத்தை நிலைத்து நிற்காமல் அழித்து விடுவேன். ஏன், அதற்கு பிறகு அந்த நகர்களையே நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகின்றார். இன்றைய பதில் உரை பாடல் சங்கீதம் இன்னும் தெளிவாக என்ன சொல்லுகிறது? அந்த எதிர்த்து இப்படி செயல்படுகின்றவர்கள் எல்லாம் பார்த்து திகைத்தார்கள், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தார்கள். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால பெண் போல் அவர்களை துடிதுடித்தனர். இதுதான் நமக்கு எதிராக. உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். எனவே அப்படிப்பட்ட உறுதி வாய்ந்தது தான். புயல் காற்றில் சிக்கி தவித்தாலும் அதை மூழ்க விடாமல் ஆண்டவருடைய பிரசன்னம் காக்கும். இது நமக்கு ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுத்து அதை நாம் செயல்படுத்துவதற்கு உண்மையிலேயே அது நம்மை இழுத்து செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் செய்தி சொல்லப்பட்டு, அதனால்தான் சொன்னேன், கோவிலுக்கு வருகின்ற போது நாம் ஆன்மீகத்தில் நமக்கு தெரியாமலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை கேட்கின்றோம், அடுத்த நாளும் எனக்கு என்ன செய்தி கொடுப்பாரோ என்ற ஏக்கம் நம்மில் இருக்கிறது.
எனவே இது ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆன்மீகத்தில் வளராதவர்கள், இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எவ்வளோ செய்தி சொல்லப்படுகிறது, கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம். அப்படி இருக்கின்ற நகர்களை எல்லாம் சபிக்க தொடங்குகின்றார். சோதோம் குமாரா அது அழிந்தது. தீர் சீதோ நகரங்களில் அவர் சென்று போதித்தார், ஆனால் அவர்கள் மனமாறவில்லை. உங்களுக்கு செய்ததை நான் அவர்களுக்கு செய்திருந்தால் அவர்கள் எப்பொழுதே மனம் மாறி இருப்பார்கள். அதை முடிக்கின்ற போது எப்படி சொல்லுகின்றார்? உங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அவர்களுக்கு கிடைத்த தண்டனை விட கொடுமையாக இருக்கும். சோதோம் குமாரா கந்தகம் பொழிந்து, அந்த நெருப்பு மழை பொழிந்து அழிக்கப்பட்டது. திரும்பி பார்த்த அந்த லோத்தின் மனைவி உப்பு சிலையாகி விடுகின்றாள். அன்பானவர்களை, இதையெல்லாம் எண்ணி பார்ப்போம். நான் ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், இதை உணர்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், தொடர்ந்து அவர் காட்டும்படி நடக்க முற்படுவோம். ஆமென்.